மிஸ்டர் நாச்சிமுத்து, உங்க எதிரில் நிக்கிற மதுமிதாவை உங்களுக்கு தெரியுமா? தெரியும். என் மருமக சாகர் வரைக்கும் இவ எங்க வீட்டுல தான் இருந்தா. மதுமிதாவுக்கும் லட்சுமிக்கும் என்ன பகை? இவ ஏமாத்தினத என் மருமக கண்டுபிடிச்சிட்டா. அப்படி என்ன மதுமிதா உங்களை ஏமாத்தினாங்க? இவளாலதான் என் மருமகளை நாங்க இழந்துட்டு நிக்கிறோம். நாச்சிமுத்து சார், மதுமிதாவை உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம், ஆனா உங்க மருமக லட்சுமி இறந்ததுக்கு இவங்க தான் காரணம்னு எப்படி சொல்றீங்க? இவ எங்க வீட்டுல நுழைஞ்சதுமே என் பொண்டாட்டியோட தம்பி பொண்ணுன்னு ஒரு பொய்ய சொல்லிட்டான். இல்லனா இவளை எங்க வீட்டிலேயே சேர்த்திருக்க மாட்டோம். இவளை நம்பி எங்க குடும்பத்துல எல்லாமே போச்சு, எல்லாம் போச்சு. எங்க குடும்பத்தோட லட்சுமியே போய் சேர்ந்துட்டான். நாச்சிமுத்து, அழாதீங்க. இது கோர்ட். இன்னும் நான் கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் சொல்லல. மதுமிதா தான் விஷத்தை கலந்துருப்பாங்கன்னு நீங்க எப்படி சொல்றீங்க? என் மருமக உடம்புக்கு முடியாம இருந்தப்போ இந்த மது என் மருமக ரூம்ல இருந்து வந்ததை நான் எதேச்சியா பார்த்தேன். அப்ப இவன் முகம் வேத்திருந்தது, பதட்டமா வேற இருந்தா. அது நடந்த கொஞ்ச நேரத்திலேயே வெற்றி லட்சுமி தூக்கிட்டு ஓடி வந்தான். அதுக்குள்ளேயே என் மருமக போய் சேர்ந்துட்டான். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். யுவர் ஆனர், சாட்சியை நான் குறுக்கு விசாரணை பண்ணலாமா? பர்மிஷன் கிராண்டட். மிஸ்டர் நாச்சிமுத்து, லட்சுமிக்கு மதுமிதாவை தவிர வேற எதிரிங்க யாரும் இல்லையா? இல்லைங்க ஐயா, அவ மதுவை கூட எதிரியா நினைக்கல. அவ இவ செஞ்ச தப்ப என் மருமக தடுக்கத்தான் நினைச்சான். ஒண்டர்ஃபுல் லேடி, லவ்வபிள் ஹார்ட். என்ன பண்றது, நல்லவங்களை கடவுள் சீக்கிரமே கொண்டு போயிடுறானே. ஆமாங்க ஐயா, அவ கூட சண்டை போட யாருக்குமே மனசு வராது. அப்புறம் ஏன் அவங்கள உங்க குடும்பத்தை விட்டு விலக்கி வச்சீங்க? அது அது நீங்க இல்லைன்னு மறுக்க முடியாது. ஊருக்குள்ள பல பேர் சொல்றாங்க. சொல்லுங்க, அன்பே வடிவான உங்க மருமகளை ஏன் விலக்கி வச்சீங்க? உங்களுக்குள்ள என்ன பகை? அது அது பகை இல்லைங்க ஐயா, மனஸ்தாபம். ஐயா, இது இந்த மாதிரி எல்லா குடும்பங்களையும் நடக்கிறதானுங்களே. அப்படி என்னையா நடந்துச்சு உங்க குடும்பத்துல? இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது பொய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்ப அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன, நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்திய உருவாக்கி விட்டான். செல்விய மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இளிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்விய கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான். அம்மா, டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல்.
நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.